ஆடு வெட்டிலாம் வேஸ்ட். மோடு முட்டின்னு வச்சிருக்கலாம். மோடு முட்டி நல்ல பேரு தானே, மோடு முட்டி. நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேங்கோ பாய்ஸை வந்து சுத்தி தான் இருக்கும். ஏன்னா நான் இருந்த பகுதி என்னுடைய, இன்னும் சொல்ல போனா நானும் ஒரு காலத்துல இது போல சாதி வெறியோட சுத்திட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு. என்னுடைய காலர் டியூனே ஒரு காலத்துல மறுமலர்ச்சி பாடம் தெரியுமானே, மறுமலர்ச்சி படம். அது ஒரு பாட்டு வருவார், புகழ் இருக்குது, பெயர் இருக்குது, ராசு படை யாச்சி தான் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் ஒரு காலத்துல என்னுடைய காலர் டியூனாவும் வச்சிருந்திருக்கேன், என்னுடைய ரிங்டோனாவும் வச்சிருந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கும் சரி, நானும் வந்து டெய்லியும் சொல்றேன், திட்டுறேன், இதெல்லாம் வேணாடா விட்டுருங்கடாங்கிறேன். கேட்காத என்னை சார்ந்த பசங்க, நான் இன்னும் என்னை சார்ந்த பசங்க வந்து அந்த பக்கம் தான் இருக்கானுங்க. அதெல்லாம் வச்சுதான் நான் சொல்ல வரேங்க. காடு வெட்டி குரு வந்து அவரு கதை முழுசாலாம் எடுக்கலானே, அவரு கதை வந்து முழுசாலாம் அதுக்குள்ள வச்சுலாம் எடுக்கல. இல்ல அவர் லவ் ஜிகாத்துக்கு எதிராக போராடினாரா இல்லையா? நாடக காதல் சொல்றாங்க, பிஜேபி லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காடு வெட்டி குரு எதுக்கு போராடினாருன்னு அவருக்கும் தெரியாது. நீங்களே பார்த்திருப்பீங்க, காடு வெட்டி குருவோடைய பேச்சுக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பேச்சுக்கள்ல முதல்ல பாத்தீங்க அப்படின்னாக்க, நாங்களாம் ரொம்ப பின்தங்கி இருக்கோம், நாங்கெல்லாம் முன்னேறணும். ஆமா, நான் கூட கேட்டுக்கிறேன், எங்க மக்கள் வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவங்க வந்து ஆடு மேய்க்கிறாங்க, மாடு மேய்க்கிறாங்க, பண்ணி மேய்க்கிறாங்க அப்படிலாம் வந்து ரொம்ப துயரத்தோட எடுத்து சொல்லுவாரு. நாங்க முன்னேறணும் அப்படிலாம் சொல்லுவாரு. அவரை ஏன் நீங்க விமர்சிக்கணும்னு கேக்குறேன். அந்த லெவல்ல நிக்கிற வரைக்கும் தப்பு இல்லை. ஆனா அதே காடு வெட்டிக்கு ஒரு இன்னொரு முறை பேசும்பொழுது என்ன பேசுவாருன்னா, நாங்களாம் ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது, பெரிய வரலாறு இருக்கு, நாங்களாம் இங்க இருந்து அது வரைக்கும் கட்டி ஆண்ட, நாங்க மூவேந்தரும் எங்க ஜாதி தான், ஆமா நாங்கெல்லாம் இப்படி, நீ உன் சிறுத்தையெல்லாம் கூட்டு வா, நான் என் சிங்கத்தெல்லாம் கூட்டு வரேன். சண்டை போடுறதுக்கா? அவன் யார சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும். எப்ப நீ உன் பக்கத்துல இருக்க பசங்களெல்லாம் நல்லா படிக்க சொல்லு, நானும் என்கிட்ட இருக்க பசங்களெல்லாம், அதாவது நான் இந்த பக்கம் உள்ள பசங்களெல்லாம் நல்லா படிக்க சொல்றேன், 2 பேரும் இணக்கமா இருப்போம், 2 பேரும் சேர்ந்து வாழுவோம், 2 பேரும் ஒத்துமையா இருப்போம், நம்ம பசங்க எல்லாம் படிச்சு வாழ்க்கையில முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தா ஏத்துக்கலாம். உன்கிட்ட இருக்கக்கூடிய சிறுத்தைகளை கூட்டுவா, நான் என்கிட்ட இருக்கக்கூடிய சிங்கங்களை கூட்டு வரேன், 2 பேரும் வச்சு இது மோதி பாத்துக்குவோம். நாடாடி வன்னியர் சமூகம் பின்தங்கிய சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பட்டியல் கீழே வேணும்னு சொல்லி போராடி வந்திருக்குது. இந்த பக்கம் பறையர் சமூகம், அவங்களும் ரொம்ப பின்தங்கிய சமூகமா இருக்கிறாங்க, தலித்துகளாக ஐடென்டிஃபை பண்ணி, ஷெட்யூல் காஸ்ட். 2 பேருமே பின்தங்கி இருப்பதற்கு காரணம், வன்னியர் பின்தங்கி இருப்பதற்கு தலித்துகள் காரணம் இல்லை, தலித்துகள் பின்தங்கி இருப்பதற்கு வன்னியர்கள் காரணம் இல்லை. மன்னராட்சி காலகட்டங்கள் இவங்க யாரை பெருமையா சொல்றாங்களோ அந்த மன்னராட்சி காலகட்டம் தான் இவங்கெல்லாம் சூத்திரர், இவங்கெல்லாம் வந்து சேரியில் இருக்கணும் அப்படின்னு மன்னர்கள் தான் செஞ்சாங்க. பார்ப்பனர்கள் ஆலோசனை சொன்னாங்க, நீ யாரை விமர்சிக்கணும், சத்திரியனையும் பிராமணனையும் விமர்சிக்கணும். ஆனா நீங்க 2 பேரையும் சண்டை போடணும், வா சண்டைக்கு வான்னு கூப்பிடுறது அது எதுக்காகன்னு கேட்குறேன். எதுக்காகவும் கிடையாதுன்னு, பெண்களை வச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க வேப்பூர்ல இருந்து சிதம்பரம் பக்கம் போற மாதிரி எடுத்துக்கோங்களேன். அந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்ஸ் இருக்காங்க, ரோட்டுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பறையர்ஸ் இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 பேரும் கஷ்டப்படுறாங்க. 2 பேருமே ஆடு மேய்க்கிறாங்க, மாடு மேய்க்கிறாங்க, பண்ணி மேய்க்கிறாங்க, பண்ணி வளர்க்குறாங்க. இதை நான் வந்து இழிவா சொல்லல, பார்க்கின்ற தொழில சொல்றேன். பின்தங்கிய மக்கள் அவங்க தொழில செய்யறாங்க. ஆமா. ஆனா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பறையர்ஸ் நாங்கன்னா வாழ்க்கையில முன்னேறலாம், நாங்க வந்து அதாவது நாங்க வாழ்க்கையில வாழ்வாதாரத்துல நாங்க முன்னேறணும், நாங்க அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. அது நியாயமான விஷயம். மூமெண்டே மொத்தமா அதுதான். ஆமா. ஆனா இந்த பக்கத்து உள்ள இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, வன்னியர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்களாம் ஆண்ட பரம்பரை. வன்னியர்கள் அப்படி சொல்லலையே, வச்சிட்டாங்க. பாமக சார்பில் உள்ளவங்க சொல்றாங்க. பாமக பேசுற அஜந்தாவே நீங்க ஒவ்வொரு வன்னியரும் பேசிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு பெரிய கேலி கூத்து என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அபாயம் என்ன அப்படின்னா, பாஜக பேசுற இந்துத்துவாவை நீங்க ஒவ்வொரு வன்னியரும் பேசிக்கிட்டு இருக்காங்க.